لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم بسم الله الرحمن الرحيم. ரம்யா ரமலான். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய இரவு தொழுகையினுடைய சிறப்புகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரமலான்ல தினந்தோறும் இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுவதற்கு நியத்து வைங்க. ஏன்னா ரமலான்ல தஹஜ்ஜுத் தொழுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை வீணாக்காதீங்க. நம்ம மற்ற நாள்லாம் தஹஜ்ஜுத் தொழுவும் நியத்தோட படுப்போம், ஆனா தூங்கிடுவோம், வாய்ப்பு கிடைக்காம போயிடும். ஆனால் ரமலானிலே வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்த வேண்டாமா? அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை. அதாவது மூமின்கள்லயே மிகப்பெரிய துரதிர்ஷ்டமான அன்லக்கி ஃபெல்லோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. துரதிர்ஷ்டமான, அதாவது தரித்திரம் முடிச்ச மனுஷன் யாருன்னு சொன்னா, ஒரு நல்ல அமல் செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சும் செய்யல பாருங்க, அவன் தான் தரித்திரம் பிடிச்சவன். உதாரணமா, நம்ம பள்ளியாசலுக்கு போய் தொழுவணும், வணங்கணும் அப்படிங்கிறது வேற விஷயம். அது போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், கிடைக்காது, லேட்டா போவோம். அப்படி ஒருத்தன் பள்ளியிலேயே இருக்கிறான், உதாரணம் பள்ளியில எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான், பள்ளியாசல பிளம்பிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான், அல்ல பள்ளியாசல மத்த வேலை பார்த்துட்டு இருக்கிறான், அல்ல பள்ளியாசல மத்த வேலையில ஈடுபட்டு இருக்கான். உதாரணம் பள்ளியாசல ஏதோ ஒரு கஞ்சி காய்ச்சுறாங்க, கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கான், அங்க தொழுகை நடக்குது. இவன் பள்ளி உள்ளே இருந்தோம், ஒதுச்சத்துக்கு வாய்ப்பு இருந்தோம், ஓடி போய் 2 ரக்காத் தொழுது வாய்ப்பு இருந்தோம், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் இவன் தான் பெரிய தரித்திரம் பிடிச்சவன். முதல் தரித்திரம் பிடிச்சவன் இவன் தான். ஏன்னா பள்ளி உள்ளே இருந்தோம், இவன் இருக்கும்போது ஜமாத் நடந்தும் தொழுகை நடந்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல பாருங்க, இவன் தான் முதல் தரித்திரம் பிடிச்சவன். அந்த மாதிரி மோமின்களிலே தரித்திரம் பிடித்தவர் யார் என்றால், தனக்கு ஒரு நல்ல அமலுக்கு வாய்ப்பு கிடைச்சும் செய்யல பாருங்க, அவர் தான் தரித்திரம் பிடிச்சவர். உதாரணமா, இங்க இருந்து நம்ம மக்காவுக்கு போறோம், செலவு பண்ணி உம்ராக்கு ஹஜ்ஜுக்குன்னு செலவு பண்ணி விசா வாங்கி பிளைட் பிடிச்சி போறோம், போய் அங்க போய் அமல் செய்யறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபை கொடுப்பானாக. சில பேரு மக்காலேயே இருக்கிறான், மக்காலேயே வேலை செய்யறான், மக்காலேயே பணி செய்யறான், சம்பளம் கிடைக்குது, 5 வேளை தொழுகைக்கும் அந்த கம்பெனிகள்ல டைம் கொடுக்குறாங்க, இருந்தும் ஹரம்ல போய் தொழுவது இல்ல. இருந்தா அந்த மாதிரி எவ்வளவு பேரு தரித்திரம் முடிச்சவங்க இருக்கிறாங்க. இதுதான் தரித்திரம் முடிச்சவன். அல்லாஹ் அழகான வாய்ப்பு கொடுத்து மக்கால இருந்தும் ஹரம்ல போய் தொழுவது இல்ல. இன்னும் சில பேர் இருக்கிறான், நான் பார்த்திருக்கேன், மக்கால இருப்பான், ஹரமுக்கு பக்கத்துல நிப்பான், ஹரம்ல தொழுகை நடக்கும், இவன் வெடி பார்த்து நிப்பான், இவன் பேசி நிப்பான், ஒரு வெட்டு தொழுவ மாட்டான். அப்ப இவனோட பெரிய தரித்திரம் முடிச்சவன் யாரு? அப்ப அதனாலதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அமல் செய்யலடா, அவன் தான் மிகப்பெரிய தரித்திரம் பிடித்தவன், அல்லாது துரதிருஷ்டமானவன். அந்த மாதிரி துரதிருஷ்டவான்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அதனால ரமலானிலே நமக்கு இரவு தொழுகை தொழுவதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா கம்பல்சரி எழுச்சிதான் ஆகணும், சகர் சாப்பிடுறதுக்கான எழுச்சிதான் ஆகணும். மத்த நாளாவது நம்ம முழிப்பு வரும், முழிப்பு வராது, தூங்கிடும், ஃபஜ்ர் தான் எழுந்திருப்போம், அதே விஷயம். ரமலானிலே எல்லாருக்கும் தஹஜ்ஜுத் தொழுவதற்கு முழுமையான வாய்ப்பு கிடைப்பதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்துல போய் பெண்கள் அடுப்படியில போய் சாப்பாடு சூடு பண்றது, குழம்பு சூடு பண்றது, அப்பளம் பொரிக்கிறது, மத்த வேலைகளை பார்க்கறது, சுப்ரா விரிக்கிறது, பாத்ரூம்ல போய் 1/2 மணி நேரம் உட்கார்றது, இந்த மாதிரி நேரங்களை வீணாக்காமல் ஒரு 2 ரக்காத்தாவது கியாமுல் லைலுக்கு ஒதுக்கு. ஒரு 2 ரக்காத்து முழிக்கிறீங்களா, பாத்ரூம் போனீங்களா, பிரஷ் பண்ணீங்களா, ஒழிச்சுட்டு வாங்க, வந்துட்டு ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பணிக்கிற வேலையில ஆரம்பிங்க. அதே மாதிரி ஆண்களும் பெண்களுக்கு ரமலான்ல குறிப்பா இரவு நேரத்துல சஹர் நேரத்துல அதிகம் தொந்தரவு கொடுக்க கூடாது, அதிகம் அவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது. இப்ப அதை சூடு பண்ணுவே, இதை சூடு பண்ணுவே, இதை ரெடி பண்ணு, அதை ரெடி பண்ணு அப்படிலாம் சொல்லாம நாமும் அவருடைய இபாதத்திலே நாம் உதவி ஒத்தாசையா இருக்க வேண்டும். ஆகவே ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ரமலானுடைய சஹர் என்பது நாம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனால எல்லாரும் இப்ப நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் சஹருக்கு எழுச்சண்டா நான் உது செஞ்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ அல்லாஹ் எனக்கு எவ்வளவு வாய்ப்பு தரானோ அதை தொழுது விட்டுத்தான் நான் சஹர் செய்ய ஆரம்பிப்பேன். அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி முடிச்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் தரும் வாய்ப்பை பயன்படுத்துவோம். வாய்ப்பை பயன்படுத்தாதவன் தான் மிகப்பெரிய துரதிர்ஷ்டவாதி.